Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 8 ஓட 4th chapter data handlingல exercise number 4.1 பண்ண போறோம். Exercise number 4.1 first sum. A survey was made to find the type of music that a certain group of young people like in a city. Adjoining pie chart shows the findings of this survey. இப்போ வந்து ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அந்த சர்வேயோட ரிசல்ட் இங்க கொடுத்திருக்காங்க. அதாவது எத்தனை பேர் வந்து செமி கிளாசிக்கல் மியூசிக் லைக் பண்றாங்க, எத்தனை பேர் லைட் மியூசிக் லைக் பண்றாங்க, எத்தனை பேர் வந்து ஃபோக் சாங் லைக் பண்றாங்க அண்ட் எத்தனை பேர் கிளாசிக்கல் மியூசிக் லைக் பண்றாங்கன்றத பெர்சன்டேஜ்ல கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த பை சார்ட் பேஸ் பண்ணி இங்க क्वेश्चंस கேட்டிருக்காங்க. நம்ம அதை சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? If 20 people like classical music, how many young people were surveyed? 20 people வந்து கிளாசிக்கல் மியூசிக் லைக் பண்ணிருக்காங்க. அப்போ எத்தனை யங் பீப்புள் வந்து இந்த சர்வேல இன்வால்வ் ஆயிருப்பாங்க, எத்தனை யங் பீப்புள் சர்வே நடத்திருப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ கிளாசிக் மியூசிக் வந்து யார் லைக் பண்ணுவா? அதிகமா ஓல்ட் பீப்புள் லைக் பண்ணுவாங்க, அதே மாதிரி கொஞ்சம் மிடில் ஏஜ் பீப்புள் லைக் பண்ணுவாங்க. மற்றபடி யங்ஸ்டர்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற மியூசிக் லைக் லைட் மியூசிக்கோ இல்ல செமி கிளாசிக்கல் அந்த மாதிரி யங் பீப்புள் லைக் பண்ணுவாங்க. இந்த பெர்சன்டேஜை வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பீப்புளா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. அதாவது 10% வந்து 20ன்ற கணக்குல கொடுத்திருக்காங்க. 20 பீப்புள் வந்து கிளாசிக்கல் மியூசிக் லைக் பண்ணிருக்காங்க. அப்போ டோட்டலா வந்து எத்தனை யங்ஸ்டர்ஸ் இந்த சர்வேல இருந்திருப்பாங்க அந்த கணக்கு நம்ம கொடுக்கணும். இது வந்து நம்ம MCQ அப்படின்னா ஈஸியா பண்ணிடலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 100ல வந்து 10% எவ்வளவு வரும்? 10 இல்லையா? பட் இங்க நமக்கு 20 கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? 200 எடுத்துக்கலாம். 200ல 10% நமக்கு என்ன வரும்? 20 வரும். அதாவது டோட்டலா வந்து 200 பீப்புளுக்கு சர்வே பண்ணிருக்காங்க. அந்த 200ல வந்து 10% எடுத்தோம்னா 20 பீப்புள் வருது. MCQ क्वेश्चंஸ்ல நம்ம இந்த மாதிரி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பட் அதே வந்து உங்களுக்கு ஒரு 2 மார்க்ஸோ இல்ல 3 மார்க்ஸ்ல கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டெப்ஸ் எல்லாமே போடணும். அது நம்ம இங்க போடலாம். என்ன பண்ணணும்? நம்ம let number of young people be x. ஸோ எத்தனை young people தெரியாது, அந்த வேல்யூ நம்ம x ன்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் எத்தனை people லைக் பண்ணிருக்காங்க கிளாசிக்கல் மியூசிக், that is equal to 20. இப்போ நமக்கு என்ன வருது? 10% of x equal to 20. இப்போ நம்ம என்ன பண்றோம்? இந்த percentage வந்து ரிமூவ் பண்றோம். அப்போ என்ன பண்ற ஃபார்முலா 10/100 போட்டுக்கணும் to remove the percentage. இங்க ஆஃப் இருக்கு. ஆஃப் என்ன அர்த்தம்? மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். into x equal to 20. இப்போ நம்ம இதை சால்வ் பண்றோம். 0 0 கேன்சல் ஆயிடும். 1 இங்க 1 இருக்கு, x இருக்கு. அப்ப என்ன ஆகும்? 1x. அது 1x போடுங்க, x ன்னு போட்டுக்கலாம். 1x by 10 equal to 20. இப்போ இந்த 10 நம்ம இங்க மூவ் பண்றோம். அப்போ 1x என்ன பண்றோம்? நம்ம x ன்னே போட்டுக்கலாம். x equal to 20. இங்க என்ன ஆகும்? இது மூவ் ஆக போகுது, டிவிஷன்ல இருக்கு, மல்டிப்ளிகேஷன் ஆயிடும். into 10. x equal to 20 into 1 20 plus 0 add பண்ணிக்க 200. so x வேல்யூ என்னது? 200. so நம்ம இங்க போட்டது 200 தான் இல்லையா? வேல்யூ வந்துருச்சு நமக்கு. so 200 people, that is young people. Second sum, which type of music is liked by the maximum number of people? இப்போ இந்த சர்வேல வந்து அதிகமா people வந்து எந்த மியூசிக் லைக் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல அதிகமா எது லைக் பண்ணிருக்காங்க? லைட் மியூசிக் இல்லையா? அப்போ லைட் மியூசிக். இப்போ தேர்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? if a cassette company were to make 1000 CDs, how many of each type would they make? இப்போ ஒரு கேசட் கம்பெனி என்ன பண்றாங்கன்னா சீரிஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க, 1000 சீரிஸ் ரிலீஸ் பண்றாங்க. பட் 1000 வந்து ஒரே மாதிரி மியூசிக் பண்ணாம அவங்க என்ன பண்றாங்க? பப்ளிக் வந்து எது அதிக விரும்புறாங்களோ அந்த கணக்கு பேஸ் பண்ணி அவங்க ரிலீஸ் பண்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 1000 சீரிஸ்ல வந்து 40% வந்து அவங்க லைட் மியூசிக் ஆல்பம் ரிலீஸ் பண்றாங்க. அதே 1000 சீரிஸ்ல வந்து 30% வந்து ஃபோக் ஆல்பம் ரிலீஸ் பண்றாங்க. அதே 1000 சீரிஸ்ல வந்து 10% கிளாசிக்கல் மியூசிக், அது செமி கிளாசிக் வந்து 20%. ஸோ அந்த 1000லயே வந்து அவங்க இவ்வளோ இது ஸ்பிட் பண்ணி அவங்க ரிலீஸ் பண்றாங்க. அப்போ ஒவ்வொரு மியூசிக்கும் எவ்வளோ சீரிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? செமி கிளாசிக்கல் எடுத்துக்கலாம். நான் செமி கிளாசிக்கல் இங்க போட்டுக்கிறேன், SC ஷார்ட்டா போட்டுக்கிறேன். எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து 20% இல்லையா? அப்போ 20 இந்த பர்சன்டேஜ் நம்ம எடுக்கணும். என்ன பண்றோம்? 20/100
இன்டு என்ன பண்றோம் 1000 CDs இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா இன்டு 1000 நம்ம எடுக்கிறோம். இப்போ நம்ம சால்வ் பண்றோம் 0 0 0 0 ரெண்டு 0 இங்க ரெண்டு 0 கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு என்ன இருக்கு 2 into 1 2 இது 20 அப்போ 200 CDs. இப்போ செமி கிளாசிக்கல்ல வந்து they will release 200 CDs. இப்போ நெக்ஸ்ட் வந்து கிளாசிக்கல் மியூசிக். ஸோ நான் இங்க C ன்னு போட்டுக்கிறேன். கிளாசிக்கல் எவ்வளோ 10% இல்லையா? அப்போ 10 by 100 into 1000. இப்போ நமக்கு 0 0 கேன்சல் பண்றோம். ரெண்டு 0 ரெண்டு 0 கேன்சல் பண்றோம். 10 into 1 10. 10 இந்த 0 இங்க ஆட் பண்ணிக்கிறோம். டோட்டலா வந்து 100 CDs இருக்கு. அப்போ கிளாசிக்கல் மியூசிக் வந்து என்ன பண்ணுவாங்க 100 CDs வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஃபோக் இருக்கு. ஃபோக்னா இங்க F ன்னு போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு எத்தனை பர்சன்டேஜ் 30%. அப்போ 30 by 100 into 1000. இந்த 0 0 0 0 cancel 3 ones are 3 இந்த 2 0 இங்க போட்டுக்கிறோம் 300. ஃபோக் மியூசிக் வந்து 300 சீரிஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் we have லைட் மியூசிக். ஸோ லைட் பார்த்தீங்கன்னா இங்கே நான் சால்வ் பண்ணிக்கிறேன் which is 40% இல்லையா? அப்போ 40 by 100 into 1000. இப்போ 0 0 0 0 cancel. இப்போ 4 into 1 4. ஸோ லைட் மியூசிக் வந்து அவங்க டோட்டலாக வந்து 400 சீட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணால் 1000 வந்துடும். பாருங்க 400 plus 100 500. 3 plus 2 5 500. Second sum, a group of 360 people were asked to vote for the favorite season from the three seasons rainy, winter and summer. இப்போ மொத்தம் வந்து 360 people கிட்ட வந்து என்ன பண்ணிருக்காங்க ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச சீசன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுல வந்து இத்தனை பேர் வந்து சம்மர் பிடிச்சிருக்க சொல்லியிருக்காங்க, இத்தனை பேருக்கு வந்து ரெய்னி சீசன் பிடிச்சிருக்க சொல்லியிருக்காங்க, அண்ட் இத்தனை பேருக்கு வந்து வின்டர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சர்வே பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கேட்டிருக்காங்க which season got the most votes. எந்த சீசன் வந்து அதிகமா ஓட் வாங்கியிருக்கு, அதாவது அதிகமா எந்த சீசன் லைக் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதிகமா எது லைக் பண்ணிருக்காங்க வின்டர். ஏன்னா 150 people லைக் பண்ணிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து வின்டர். ஃபர்ஸ்ட்க்கான ஆன்சர். செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க find the central angle of each sector. இப்போ இந்த வேல்யூவோட சென்ட்ரல் ஆங்கிள் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. சென்ட்ரல் ஆங்கிள் ஃபார்முலா என்னது பார்ட் பை ஹோல் இன்டு 360. அதாவது பார்ட் என்னது இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க நம்பர்ஸ், அது வந்து பார்ட். எதோட பார்ட் ஹோல். ஹோல்னா டோட்டல் எவ்வளவு எடுத்திருக்காங்க சர்வே 360 people எடுத்திருக்காங்க, அது வந்து ஹோல். இன்டு என்ன பண்ண நம்ம 360 பண்ணணும். இப்போ இந்த ஃபார்முலா பேஸ் நம்ம பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 90 இல்லையா? அப்போ 90 பை ஹோல் என்னது 360 இன்டு திஸ் 360. இப்போ நம்ம சால்வ் பண்ணா ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். we get 90. அப்போ சம்மரோட சென்டர் ஆங்கிள் எவ்வளவு 90. ரெய்னிக்கு என்ன பண்ணோம் 120 பார்ட் பை ஹோல் 360 இன்டு 360. இப்போ இது இதுவும் கேன்சல் ஆயிடும். நமக்கு 120. இதோட சென்டர் ஆங்கிளும் வந்து 120. நெக்ஸ்ட் வின்டர் இருக்கு. வின்டர் பார்த்தீங்கன்னா 150 பார்ட் பை ஹோல் 360 இன்டு 360. கேன்சல் பண்ணா நமக்கு 150 தான் சென்டர் ஆங்கிளா வருது. செகண்ட் ஆன்சர் நம்ம முடிச்சிட்டோம். தேர்ட் என்ன கேட்டிருக்காங்க draw a pie chart to show this information. இப்போ இந்த ஆங்கிள்லாம் கிரியேட் பண்ணோம் இல்லையா, இதுக்கான பை சார்ட் வந்து டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம பை சார்ட் என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் வந்து சர்க்கிள் டிரா பண்ணிக்கிறோம். நீங்க வந்து காம்பஸ் வச்சு பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரீ ஹேண்ட்ல பண்ணதால கொஞ்சம் அன்இவனா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பை சார்ட்ல நம்ம என்ன பண்றோம் மிடில் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறோம், சென்டர் பாயிண்ட். இப்போ நமக்கு இங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 90 கொடுத்துருக்காங்க. இப்போ 90 டிகிரி எப்படி வரும் ஸ்ட்ரெயிட் லைன் இல்லையா? இங்க ஸ்ட்ரெயிட், அதே மாதிரி இங்கேயும் ஸ்ட்ரெயிட் லைன். இது 90 டிகிரி ஆங்கிள் வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ரெய்னி வந்து 120 கொடுத்துருக்காங்க. இப்போ ஆங்கிளுக்கு வந்து யூ ஹேவ் டு யூஸ் தி ப்ரொட்ராக்டர் அண்ட் சர்க்கிளுக்கு நீங்க காம்பஸ் யூஸ் பண்ணணும். ஸோ ஃப்ரீ ஹேண்ட் பண்ணாதீங்க, தப்பா வரும். இப்போ ரெய்னிக்கு நம்ம என்ன பண்றோம் ஐதர் நம்ம வந்து சென்டர் பாயிண்ட் இங்க இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து பேஸ் என்ன எடுத்துக்கலாம், இல்லைன்னா இது பேஸ் என்ன எடுத்துக்கலாம். நம்ம
இப்போ நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொன்றா நம்ம அந்த பை சார்ட் வந்து ஃபில் பண்றோம் இல்லையா. இப்போ இந்த பார்ட் நம்ம ஃபில் பண்ணிட்டோம் பை சார்ட்ல. இப்போ ரிமைனிங் பார்ட் நம்ம ஃபில் பண்றோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆர்ம் வந்து பேஸா எடுத்துக்கலாம். ஸோ இங்கேருந்து 90 டிகிரினா நமக்கு என்ன வரும், இது வரைக்கும் வரும். 90 டிகிரினா இங்கே வரும் இல்லையா, ஸ்ட்ரைட். பட் நமக்கு 120 கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 90 அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். 100, 110, 120 இல்லையா. அப்போ நமக்கு இங்கே வரும். இது ஜஸ்ட் நான் ரஃபா போடுறேன், எக்ஸாக்ட் கிடையாது. நீங்க வந்து மெஷர் பண்ணி எக்ஸாக்டா பண்ணுங்க, சரியா. அப்போ 120 நமக்கு இங்க வருது. ஸோ ரிமைனிங் என்ன வரும், இது 150 வந்துடும். ஸோ இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி, இது வந்து 120, இது வந்து 150 டிகிரி. ஸோ டோட்டலாக வந்து கால்குலேட் பண்ணால் நமக்கு 360 வந்துடும். ஸோ இது மாதிரி நீங்கள் பை சார்ட் ட்ரா பண்ணுவோம். ஸோ வேணா நீங்கள் எழுதிக்கலாம், இது வந்து சம்மர்னு எழுதிக்கலாம், இது வந்து ரெய்னி, இது வந்து வின்டர். Third sum, draw a pie chart showing the following information. The table shows the colors preferred by a group of people. இப்போ இந்த சர்வே பார்த்தீங்கன்னா 36 பேர் கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ வந்து 18 people, கிரீன் வந்து 9, ரெட் வந்து 6 people, எல்லோ வந்து 3 people லைக் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கால்குலேஷனுக்கு நம்ம பை சார்ட் ட்ரா பண்ணணும். அதுக்கு பிஃபோர் நம்ம என்ன பண்ணோம், இதை வந்து ஆங்கிளா கன்வெர்ட் பண்ணணும். இப்போ இந்த 36 நம்ம என்ன பண்றோம், 0 போட்டுக்கிறோம். ஸோ இங்க 0 போட்டு நம்ம என்ன பண்ணோம், இங்க எல்லாத்துக்கும் 0 0 ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ நமக்கு ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் இந்த மாதிரி போடுறது தப்பு. நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் போடணும் இல்லையா, அப்போதான் மார்க் கொடுப்பாங்க. அப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்றோம், நம்ம செகண்ட் சம் பண்ணோம் இல்லையா, பார்ட் பை ஹோல் இன்டு 360. இப்போ எத்தனை பார்ட் இருக்கு, ப்ளூல வந்து 18, 18 by whole எவ்வளோ 36 into 360. 18 one time, 18 two times. இது கேன்சல் பண்ணுறோம். 2 ones are 2, 2 8s are 16, 0. 1 into 180, 180. நமக்கு இங்கே 180 கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், க்ரீனுக்கு எடுக்கிறோம். க்ரீனுக்கு எவ்வளோ இருக்கு, 9 by 36 into 360. இப்போ நம்ம இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம். 36 into 10, 360. அப்போ 9 into 10, 90. நமக்கு 90 வந்துருச்சுங்க. நெக்ஸ்ட் 6 இருக்கு இல்லையா, ரெட். அப்போ 6 by 36 into 360. நம்ம இப்போ எல்லாமே வந்து இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த ஆங்கிள் கன்வர்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். அகைன் நீங்க 36 ஒன் டைம், 36 into 10, 360. நெக்ஸ்ட் 6 into 10, 60. நமக்கு இங்க 60 கிடைச்சிருச்சு. எல்லோக்கு என்ன பண்ணலாம், 3 by 36 into 360. கேன்சல் பண்றோம், 10 டைம்ஸ் வரும், 3 10s are 30. நமக்கு இங்க கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த ஆங்கிள் எல்லாமே கன்வெர்ட் பண்ணிட்டோம். எப்படி கன்வெர்ட் பண்றது இந்த மெத்தட் நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நம்ம ஒரு பை சார்ட் டிரா பண்றோம். இப்போ இந்த சர்க்கிளுக்கு நம்ம மிட் பாயிண்ட் மார்க் பண்றோம். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு, 180 இருக்கு. அப்போ 180 என்ன அர்த்தம், ஸ்ட்ரைட் ஆங்கிள். இது 180 டிகிரி. 180 வந்து என்ன, ப்ளூ இல்லையா, இத்தனை பேர் ப்ளூ லைக் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கிரீன் 90 டிகிரி இருக்கு. அப்போ 90 நமக்கு என்ன வரும், ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுக்கணும். திஸ் இஸ் 90 டிகிரி. ஸோ இது வந்து கிரீன் இல்லையா. நெக்ஸ்ட் நமக்கு ரெட் எத்தனை பேர் லைக் பண்ணிருக்காங்க, 60. இப்போ 60 நம்ம என்ன பண்றோம், இங்க இது வந்து ரெட். அடுத்து நமக்கு எல்லோ இருக்கு. எல்லோனா ரிமைனிங் 30%. இது வந்து எல்லோ. நான் வைண்ட் போட்டுக்கிறேன். ஸோ 180, 90, 60, 30 டிகிரி. Fourth sum, the adjoining pie chart gives the marks scored in an examination by a student in Hindi, English, Mathematics, Social Science and Science. If the total marks obtained by the students were 540, answer the following questions. இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்டோட மார்க் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ் எல்லாத்துக்கான மார்க்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பை சார்ட் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க,
In which subject did the student score 105 marks? So இங்க marks எதை கொடுத்திருக்காங்க? டிகிரில கொடுத்திருக்காங்க. 90 டிகிரி, 65 டிகிரி, 80 டிகிரி அப்படி கொடுத்திருக்காங்க. இப்போ எந்த சப்ஜெக்ட்ல வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து 105 மார்க் 105 மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்க வந்து டிகிரியா இருந்தா நம்ம என்ன பண்றோம்? நம்பர்ஸ் தான் கன்வெர்ட் பண்றோம். இங்க வந்து ஹிண்ட் கொடுத்திருக்காங்க. சென்ட்ரல் ஆங்கிள் வந்து 360 டிகிரி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 105 ஓட சென்ட்ரல் ஆங்கிள் என்னவா இருக்கும் அது நம்ம கண்டுபிடிக்கணும். சோ என்ன ஃபார்முலா? பார்ட் பை ஹோல் இன்டு 360. இப்போ பார்ட் என்னது? 105. சோ 105 வந்து பார்ட். ஹோல் எவ்வளவு? 540. நான் மொத்த மார்க் 540. 540 இன்டு அவங்களே கொடுத்திருக்காங்க 360 டிகிரி. இப்போ நம்ம இதை சால்வ் பண்றோம். 0 0 கேன்சல். இங்க இது வந்து 2 டேபிள் சால்வ் பண்ணிக்கலாம். 2 2s are 4, 2 7s are 14, 2 1s are 2, 2 8s are 16, 3 9s are 27, 3 6s are 18, 3 2s are 6, 3 3s are 9. இப்போ இங்க 3 இருக்கு இல்லையா? அப்போ இங்க சால்வ் பண்றோம். 3 3s are 9, 3 5s are 15. ஓகே, இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 35 into 2 which is 70. 70 degree எங்க இருக்கு? ஹிந்தி. அப்போ ஹிந்தியோட மார்க்ஸ் எவ்வளவு? 105 out of 540. So ஃபர்ஸ்ட்கான ஆன்சர் வந்து ஹிந்தி. Second question, how many more marks were obtained by the student in mathematics than in Hindi? So மேத்ஸும் ஹிந்தி கம்பேர் பண்ணும்போது மேத்ஸோட மார்க் வந்து எவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணோம்னா fraction into whole அந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். இங்க fraction என்ன கொடுத்திருக்காங்க? 90. So 90 இதோட fraction இந்த total circle எவ்வளவு இருக்கு? 360 இருக்கு இல்லையா? அப்போ அதை நம்ம எடுத்துக்கிறோம். 360 into whole. whole என்னது? total marks எவ்வளவு? 540. அதை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இங்க சால்வ் பண்றோம். 0 0 and 9 1s are 9, 9 4s are 36. இப்போ நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? 540 by 4 வந்திருக்கு. இது அகைன் நம்ம சால்வ் பண்றோம். 4 1s are 4, 4 1s are 4 plus 14, 4 3s are 12, balance 2 0, 4 5s are 20, 135. இப்போ மேத்ஸோட மார்க் எவ்வளவு? 135. இப்போ நமக்கு கம்பேர் பண்றாங்க. மேத்ஸ்க்கும் ஹிந்திக்கும் கம்பேர் பண்ணும்போது மேத்ஸோட மார்க் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேத்தமேட்டிக்ஸ் மார்க் எவ்வளோ? 135. ஹிந்தி வந்து 105. இப்போ நம்ம மைனஸ் பண்றோம். சப்ட்ராக்ட் பண்ண நமக்கு என்ன ஆன்சர் வருது? 0 3 0, 30 மார்க்ஸ். அப்போ 30 மார்க்ஸ் வந்து அதிகமா இருக்கு when we compare with Hindi. இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் இப்படி எழுதிக்கலாம். The student scored 30 marks extra in maths than Hindi. இப்போ third question, examine whether the sum of the marks obtained in social science and mathematics is more than that in science and Hindi. Hint, just study the central angles. இப்போ என்ன பண்றாங்க? ரெண்டு ரெண்டா பேர் பண்றாங்க. மேத்ஸும் சோஷியல் சயின்ஸ் மார்க்ஸும் ஒன்னா சேர்க்கறாங்க. அதுக்கப்புறம் ஹிந்தியும் சயின்ஸ் மார்க்ஸும் ஒன்னா சேர்க்கறாங்க. இப்போ இது ரெண்டுமே ஆட் பண்ணும்போது மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து அதிகமா இருக்கா இல்ல ஹிந்தி அண்ட் சயின்ஸோட ஸ்கோர் வந்து அதிகமா இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து இது ரெண்டு மெத்தட்ல பண்ணலாம். இப்போ நம்ம சோஷியல் சயின்ஸோ இல்ல சயின்ஸோட மார்க்ஸ் வந்து எடுத்துட்டு அப்புறம் வந்து இந்த ரெண்டு மார்க்ஸும் ஆட் பண்ணி அப்புறம் கம்பேர் பண்ணலாம். இல்லைன்னா ஈஸி வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சென்டர் ஆங்கிள் ரெஃபர் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போ இங்க ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இங்க 90 இருக்கு, இங்க சோஷியல் சயின்ஸ் வந்து 65 இருக்கு. அப்போ 90 and 65 நமக்கு என்ன வருது? 5 and 15. ஸோ இதோட ஸ்கோர் வந்து 155 இருக்கு சென்ட்ரல் ஆங்கிள். அதே மாதிரி ஹிந்தி பார்த்தீங்கன்னா 70 இருக்கு, இங்க 80 இருக்கு. 70 plus 80 எவ்வளோ? 0 50, 150 இருக்கு. இப்போ 155 and 150. 155 என்னது? மேத்ஸும் சோஷியல் சயின்ஸோட மார்க்ஸ். 150 வந்து ஹிந்தி பிளஸ் சயின்ஸோட மார்க். இப்போ ரெண்டு கம்பேர் பண்ணும்போது எது அதிகமா இருக்கு? இது அதிகமா இருக்கு. அப்போ மேத்ஸ் வித் சோஷியல் சயின்ஸ் மார்க் தான் அதிகமா இருக்கு கம்பேர் டு ஹிந்தி அண்ட் சயின்ஸ். ஆன்சர் வந்து இதுக்கு எஸ்.
அவங்க என்ன கேட்டிருக்காங்க, மேக்ஸும் சோஷியல் சயின்ஸோட மார்க்ஸும் அதிகமாக இருக்கா அப்படி கேட்குறாங்க. ஆமாம், எஸ். Fifth sum, the number of students in a hostel speaking different languages is given below. Display the data in a pie chart. அந்த ஹாஸ்டலில் வந்து மொத்தம் 72 பசங்க இருக்காங்க. அந்த 72 பசங்களை வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேசுகிற பசங்க வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. எந்தெந்த லாங்குவேஜ் வந்து எத்தனை பேர் பேசியிருக்காங்கன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம பை சார்ட் ட்ரா பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதோட சென்டர் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த நம்பர்ஸோட சென்டர் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறோம். ஃபார்முலா என்னது, பார்ட் பை ஹோல் இன்டூ 360. ஃபர்ஸ்ட் நம்ம ஹிந்திக்கு எடுத்துக்கிறோம். 40 ஹோல் எவ்வளோ, 72 இல்லையா, 72 இன்டூ 360. இதை சால்வ் பண்ணால் 72 5 டைம்ஸ் 360, 40 இன்டூ 5 200. ஸோ இந்த சென்ட்ரல் ஆங்கிள் வந்து 200. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கிலீஷ்க்கு எடுத்துக்கிறோம். 12 by 72 into 360. இப்போ 72 5 times 360, 12 5s are 60 degree. Next வந்து 9. அப்போ 9 by 72 into 360. இது cancel பண்ணுறோம். 5 times 9 5s are 45 degree. Next is 7 by 72 into 360. 72 5 times 7 5s are 35 degree. 4. Next வந்து Bengali 4 by 72 into 360. 5 times 4 5s are 20. இப்போ நம்ம இதெல்லாமே வந்து சென்டர் ஆங்கிள் மாற்றிட்டோம், அதாவது ஆங்கிளாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பை சார்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம அகைன் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறோம், மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஹிந்தி எடுத்துக்கிறோம். ஹிந்தி வந்து எத்தனை பேர் இருக்காங்க, 200. அப்போது 360ல் 200 நம்ம எடுக்கணும். இதில் ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 180 வரும். ஸோ ஸ்ட்ரெயிட் வந்து இதுக்கும் இது வச்சா 180 வரும். அப்போ அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஆம் இங்கே ட்ரா பண்ணிக்கலாம், ஒரு ஆம் என்ன பண்ணுறோம் இதோட கொஞ்சம் கீழே. ஸோ 200 நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே வச்சுக்கிறோம். ஸோ இங்கே இருந்து இந்த ஒரு ஆம் கனெக்ட் பண்ணுறோம். திஸ் இஸ் 200. ஹிந்தி எத்தனை பேர் பேசியிருக்காங்க, 200 பேர் பேசுகிறாங்க, அதாவது அவுட் ஆஃப் 360ல். இப்போ நெக்ஸ்ட் நமக்கு 60 வந்திருக்கு. 60னா என்ன பண்ணணும், நம்ம 90யோட கம்மியாக எடுக்கணும். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே பண்ணால் 90, அதோட கம்மியாக எடுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே எடுத்துக்கலாம். ஸோ திஸ் ஃபார்ம் 60. இது வந்து 60 டிகிரி இங்கிலீஷ் பேசுகிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு 45 இருக்கு, அதை நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 20 எடுத்துக்கிறோம், இந்த ஆம்லேருந்து எடுத்துக்கிறேன். ஸோ இங்கேருந்து 20 நான் மார்க் பண்ணுறேன். 20 நமக்கு இங்கே வரும். ஸோ திஸ் ஃபார்ம்ஸ் 20 யார் பேசுகிறா, பெங்காலி வந்து 20, நான் பி இங்கே போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் 35. ஸோ 35னா இங்கே வரும். So this forms 35. தமிழ் பேசுறவங்க. And remaining வந்து 45. So இது வந்து 45. இது எது, மராத்தி. ஸோ மராத்தி பேசுறவங்க மொத்தம் 9 பேர். ஆங்கிளாக பண்ணும்போது 45. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நமக்கு 360 வந்துருச்சு. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், யூஸ் தி ப்ரொட்ராக்டர், காம்பஸ் as well as ரூலர் யூஸ் பண்ணி பண்ணுங்க, பர்ஃபெக்டாக வரும்.